அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். பங்குனி மாதத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு சகலமும் கைகூடும். சந்தோஷம் சுகபோகத்தை அள்ளித்தரும் மாதமாக பங்குனி மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. பங்குனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சாகிறார். மகர ராசியில் சனி. பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை மகர ராசியில் சுக்கிரன், பிறகு மீனராசிக்கு பெயர்ச்சாகிறார். மீனராசியில் புதன், ராகு. பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மாத கிரகமான சூரிய பகவான் மீனராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசியில் குரு, பரணி நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். கன்னி ராசியில் கேது. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரிஷபராசி என்பதற்கு பொது பலனாக பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதம் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே பங்குனி 19ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக சுபகிரகமான குரு, சுக்கிரன் இவர்கள் தொழிற்ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலையில் அலைச்சலை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் சம்பள வரத்து உங்களுக்கு தடைப்படும். இந்த மாதத்தை விட்டு அடுத்த மாதம் வாங்கிக்கலாம்பா அப்படின்னு கூட நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய முதலாளிகள் சொல்லலாம். சம்பள வரத்து இந்த மாதம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். 10ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நீங்கள் கஷ்டப்படக்கூடிய நிலை இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி உயர் அதிகாரிகளிடம், உங்களை விட மேல் அதிகாரிகளிடம் அவப்பெயர் எடுக்காமல், அசிங்க அகுமானம் இல்லாமல் பார்த்து கொள்வதும் ரிஷபராசி என்பதற்கு நல்லது. சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை ரிஷபராசிக்கு 11ஆவது இடமான உபஜயஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் தேர்வு எழுதலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆவது வீட்டிலே ராகு பகவான் மேல் சூரிய பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, ராகு மேல் சூரிய பகவான் வரும்போது அரசு வேலை கிடைக்கும். அரசு வழியில் ஆதாய பலனை எதிர்பார்க்கலாம். சுகஸ்தானாதிபதி 11ஆவது வீட்டிலே அமரும்போது இந்த மாதம் நல்ல சந்தோஷம், சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கலாம். சுக வேதனை தீரும். தந்தை வழியில் ஆதரவு உண்டு. தந்தையால் இந்த மாதம் ரிஷபராசி என்பதற்கு மகிழ்ச்சி உண்டு. தந்தை வழி, சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகள் வழி ரிஷபராசி என்பதற்கு நன்மைகள் உண்டு. 11ஆவது வீட்டிலே சுகஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது தாயார் வழியிலும், தாய் மாமன்களிடமும் இந்த மாதம் நன்மையை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனங்கள் வழியிலும் இந்த மாதம் நல்லதே நடக்கும். 11ஆவது வீட்டிலே இந்த மாதம் முழுவதும் புதன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி மாதம் 20ஆம் தேதி புதன் வக்கரமடைந்து 11ஆவது வீட்டிலே அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்வார். பெரும்பாலும் குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் அஸ்தங்கம் அடைவது, நேசமடைவது பண விஷயங்களில் சில தடங்கல்களை ஏற்படுத்துவார். உடனே கேட்ட இடத்துல கேட்ட உடனே பணம் கிடைக்காது. கொஞ்சம் கால தாமதங்களை காட்டும். அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போனாலும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலாம் சொன்ன தேதியில் சொன்ன இடத்திலிருந்து பணம் வருவது கடினம். தனக்காரக நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் இந்த மாதம் ரிஷபராசி என்பவர்கள் கடப்பது நல்லது. 11ஆவது வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயங்கள் உண்டு. தன லாபங்கள் உண்டு. போட்டி, பந்தயம், லாட்ரியில் பம்பர் பிரைஸ் அடித்து ஒரே நல்ல கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி 11ஆவது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, திடீர் முன்னேற்றத்தை, திடீர் முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ரிஷபராசி என்பதற்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். 11ஆவது வீட்டிலே புதன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷப ராசி உங்களுடைய பிள்ளைகள், அவர்களால் உங்களுக்கு
அசிங்க அகுமானம் அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புண்டு. தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அவர்களை அதட்டாமல் அவர்கள் வழியில் விட்டு பிடிப்பது இந்த மாதம் ரிஷபராசி என்பதற்கு சிறந்தது. தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே பங்குனி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி கும்பராசியில் அமர்கிறார். சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். இரும்பு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களிடம் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், முதலாளியாக இல்லாமல் மற்றவரிடம் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள், சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ரியல் எஸ்டேட்டு நிலபுல சொத்துக்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் 10ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்போது தொழில் வேலை அதிக கஷ்டத்துக்கு பின் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். மண் சார்ந்த விவசாயம் சார்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். கமிஷன் ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. 10ஆம் வீட்டிலே சனி மேல் செவ்வாய் பகவான் இந்த மாதம் கிடப்பார். பண விஷயங்களில் நிலபுல சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சிங்கன்னா சொத்து விரயமாவதற்கான வாய்ப்புகளும் ரிஷபராசி என்பதற்கு உண்டு. தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆயுதங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள், வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இரும்பு ஆயுதம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செய்யணும். தோலில் சொறி சிரங்கு நோய் நொடி வருவதற்கான வாய்ப்புகளும் சனி மேல் செவ்வாய் பகவான் வரும்போது ஏற்படுத்துகிறது. ரிஷபராசி என்பர்கள் இரும்பு சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கவனம். விவசாயிகளுக்கு ஓரளவு பங்குனி மாதம் வருமானங்களை காட்டுகிறது. 12ஆவது வீட்டிலே ரிஷபராசிக்கு விரயத்திலே சுக்கிரபகவானுடைய பரணி நட்சத்திரத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த பங்குனி மாதம் கோயில் கட்டுமான பணி, கோயில் கும்பாபிஷேகம், கோயில் திருவிழாவுக்கு நீங்கள் செலவுகள் செய்வீர்கள். கோயில் தர்ம காரியங்களுக்கு இந்த மாதம் அதிக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி என்பதற்கு காட்டுகிறது. சனி பகவான் பார்வையில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை 12ஆவது வீட்டிலே குருபகவான் வந்திருக்கும் போது தான தர்மங்களும் ரிஷபராசி என்பவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். ரிஷபராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி லாபத்திலே நீச்ச நிலையில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகள் வழியில் ரிஷபராசி என்பவர்கள் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வழியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தனித்த கேது 5ஆம் வீட்டிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு 4 கிரக பார்வை பெறும்போது சொத்துக்கள் வழியிலும் உங்கள் பிள்ளைகள் வழியிலும் சில குழப்பங்களை கொண்டு வந்து விட்டுருவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. 5ஆம் இடம் உங்களுக்கு கை கொடுக்கும். ராசிநாதன் சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 19ஆம் தேதி உபஜயஸ்தானமான 11ஆவது வீட்டிற்கு வரும்போது 18 வருடங்களுக்கு பிறகு ராகுவுடன் சுக்கிரன் மீனராசியில் கூட்டணி சேர்கிறார். 18 வருடங்களுக்கு பிறகு சுக்கிரபகவான் உச்ச நிலையில் ராகுவுடன் கூட்டணி சேரும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு பம்பர பிரேஸ் அடித்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு பங்குனி மாதம் பிற்பாதி திடீர் அதிர்ஷ்டத்தால் திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்புகளும் கோச்சாரத்திலே சுக்கிர பகவான் உங்களுக்கு காட்டுகிறார். சத்ருஸ்தானாதிபதி லாபத்திலே வரும்போது நிரந்தர வேலை, நிரந்தர தொழில், செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு அபரிவிதமான பண வாய்ப்புகளையும் ப்ரமோஷனையும் கூடுதல் சம்பளத்தையும் இந்த மாதம் பிற்பாதி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டு. காலம் கனிந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கலத்தரக்காரகன் தொழிற்ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைவி இருபாலினவரும் வியாபாரமோ தொழிலோ ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கூட்டு முயற்சியால் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் ரிஷப ராசி என்பதற்கு பங்குனி மாத கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.